பெருமாளை இன்னவன்னு தெரிஞ்சுக்கணும், இணையான்னு தெரிஞ்சுக்கணும். என்ன இன்னவன் இணையான்னா என்ன? அதான் நம்ம அடிக்கடி சொல்றோமே, இன்னார் இணையார். ஏய், அவர் இன்னார் இணையார்னு தெரியாம அவர்கிட்ட போகாத சொல்றாளா இல்லையா? என்ன இன்னார்னா என்னன்னா, பெருமாள் யார்? ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஜெகத்காரணன். இந்த உலகத்தை எல்லாம் படைத்தவன் எம்பெருமான். படைத்து காத்து அழித்து எல்லா காரியமும் பண்றான். அவன் எம்பெருமான். இன்னவன். இணையான்னா அவன் கருணை மிக்கவன். நம்ம எல்லாம் ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகள் எடுக்கக்கூடியவன். அவன் ஞானம், ஆனந்தம் உள்ளிட்ட எத்தனையோ மங்கள குணங்களோடு விளங்கி கொண்டிருக்கிறான். இதெல்லாம் இணையான். அப்ப இன்னவன் இணையான் என்று சொல்லின்னா இந்த இடத்துல அனுசந்தானம் பண்ணி, அதாவது மீண்டும் மீண்டும் பகவான் இப்படிப்பட்டவன், பகவான் இன்னார் இப்படிப்பட்டவர், அவர் இன்னார் இணையார் இப்படின்னு பகவானுடைய தன்மைகளை எல்லாம் மீண்டும் மீண்டும் வாயாலையும் சொல்லணுமா. சொல்லி எண்ணி மனத்தாலையும் சிந்திச்சு பார்க்கணுமா. பண்ணினா உள்ளத்து இருள் அற. உள்ளத்து மனசுக்குள்ள இருள்னா அறியாமைன்னு அர்த்தம் இந்த இடத்துல. அதாவது வெளியிருட்டு வேற, உள்ளத்து இருள்னா அறியாமை, அறனா அருந்து போகும்படி. இப்படி பெருமாளுடைய தன்மைகளை சொல்லி சிந்தனை பண்ணோம்னா, வாயால சொல்லும் போது பகவத் குணங்களை சொல்லணும், சிந்திக்கும் போது அவனுடைய வடிவத்தை, அதே போல அத்தோடு கூடிய குணங்களை சிந்திச்சு பார்க்கணும். பண்ண பண்ண உள்ளத்து இருள் அற. உள்ளத்துல இருக்கிற அந்த அறியாமைங்கிற இருட்டெல்லாம் அருந்து நீங்கி போயிடும். நோக்கி, நோக்கினா பகவான தியானம் பண்ணின்னு அர்த்தம். அதாவது கண்ணால நேரே பார்ப்பது போல, சாட்சா்காரம் பண்ணுவது போல கண்ணால பகவான தியானம் பண்ணு. கண்ணால பாருன்னா உடனே முழு பெருமாளுடைய சொரூபம் நம்ம கண்ணுக்கு தெரியுமான்னு கேட்க வேண்டாம். நேரே பார்த்தால் எத்தகைய அனுபவமோ. அர்ச்சாவதாரத்துல பெருமாளை சேவிக்கிறோம், சாட்சாத் பெருமாள் தானே அவர். நோக்கி, நம்ம சாதாரணமா வீட்டுக்கு திரும்பி வந்தப்புறமோ கண்ணை அப்படியே போக்கஸ் பண்ணி பகவானுடைய வடிவத்தையே சிந்திக்க வேண்டும்ங்கிறது தாத்பரியம். அப்போ வாயால அவனுடைய தன்மைகளை சொல்லணும், மனசாலையும் சிந்திக்கணும், கண்ணாலையும் நோக்கணும். நோக்கி என்ன புரிஞ்சுக்கணும்னா, மன்னவன் மதுசூதனன் என்பார். அவன் திருநாமங்களை பாடணுமா. இது 2 திருநாமம் சொன்னார் பாருங்க, ஒண்ணு மன்னவன், இன்னொன்னு மதுசூதனன். மன்னவன்னா ராஜான்னு அர்த்தம். இது ரொம்ப அழகா மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணார். இந்த மன்னவன்கிறத முதல் வரியில உள்ள தென்னவனோட சேர்த்துக்கோங்க. இவன் தான் தென்னவனுக்கும் மன்னவன். தென்னவன்னா யாரு? யமன். தென்னவன் மன்னவன்னா அந்த யமனுக்கே மன்னன் நம்ம பெருமாள். இதை நினைச்சுக்கோ, யம பயம் வேணும். மதுசூதனன் என்பார். மதுங்கிற அசுரன் அழித்த ஹயக்ரீவன். ஆமா, நம்மையும் நம் பாபங்கள் துன்புறுத்தினா பாபங்கள் எல்லாம் அழிச்சிடுவான். மன்னவன் மதுசூதனன். அப்ப யமனை பார்த்தும் பயப்பட வேண்டாம், பாப்பத்தை பார்த்தும் பயப்பட வேண்டாம், அவன்கிட்ட சரணாகதி பண்ணா அவன் பார்த்துப்பான். இதை உணர்ந்து என்பார். இந்த திருநாமங்களை யார் சொல்றாளோ அவ நிச்சயம் வைகுண்டம் போயிடுவா.